வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவையில் களை கட்டிய PI சாமிநாதன் குமாரி தம்பதியரின் மணிவிழா. திரண்டு வந்த சாமிநாதனின் குடும்பத்தார் குதூகலத்துடன் வாழ்த்து. அன்று ஒரு காலம் ஏழ்மை நிலையில் இருந்த திரு PI சாமிநாதன் இன்று அண்ணா தினசரி காய்கனி மார்க்கெட்டில் தொழிலதிபராக திகழ்கிறார். திரு PI சாமிநாதனின் 60வது மணி விழாவிற்கான ஏற்பாடுகளை தேசிய தமிழர் ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் பொதுச் செயலாளருமான திரு ராமநாராயணன் சிறப்பாக செய்திருந்தார். கோவை மாவட்டம் கோவை பூ மார்க்கெட் அருகே உள்ள அமுத சுரபி உணவக அரங்கில் காலம் காலமாக இந்து சமுதாய பணியில் இந்து ஒற்றுமை சாதனையாளராக பெரும் புகழையும் பெயரையும் பெற்ற எளிமையான அன்பர் திரு PI சாமிநாதன் குமாரி தம்பதியரின் 60வது மணிவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த சிறப்பு வாய்ந்த மணிவிழா நிகழ்ச்சியில் திரு PI சாமிநாதன் குமாரி தம்பதியரின் சொந்த பந்தங்கள் புடைசூழ வருகை தந்து மணிவிழா நாயகனையும் நாயகியையும் வஞ்சகம் இல்லாமல் வாழ்த்தி ஆசி பெற்று சென்றனர். மணிவிழாவில் முன்னதாக சாமிநாதனின் மகளும் மருமகளும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்தனர். அதன் பின்பு மணிவிழா நாயகனுக்கும் நாயகிக்கும் ஆளுயர மாலை அணிவித்து மலர் கிரீடம் சூட்டி அழகு பார்த்த சாமிநாதன் குமாரி தம்பதியரின் குடும்பத்தார் மணிவிழா நாயகனையும் நாயகியையும் கேக் வெட்ட வைத்து ஒருவருக்கொருவர் ஊட்டிவிடும் நிகழ்வு காண கிடைக்காத காட்சியாக இருந்தது. அதன் பின்பு மணிவிழா நாயகனையும் நாயகியையும் வாழ்த்து வந்த உறவுகளும் உன்னதமான நண்பர்களும் உற்சாகமாக வாழ்த்தியதோடு உள்ளன்போடு காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதமும் வாங்கி சென்றனர். மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்கும் வண்ணம் வருகை தந்திருந்த அண்ணா தினசரி அனைத்து காய்கனி மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு மாடசாமி என்கின்ற சந்திரன் குடும்பத்துடன் வந்து சால்வை அணிவித்து சந்தன மாலை சூட்டி மரியாதை செய்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த மணிவிழாவில் பல்வேறு வியாபார பிரமுகர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்று மணிவிழாவினை சிறப்பு செய்தனர். மேலும் மணிவிழாவின் நாயகன் சாமிநாதனுக்கும் மணிவிழா நாயகி திருமதி குமாரிக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்த தேசிய தமிழர் ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் பொதுச் செயலாளருமான திரு ராமநாராயணன் மணிவிழாவிற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று மணிவிழா நாயகனுக்கும் நாயகிக்கும் தனது உளமார்ந்த வாழ்த்துக்களை வாரி வழங்கி வாழ்த்துரை நல்கினார். மேலும் இம்மணிவிழாவில் அண்ணா தினசரி அனைத்து காய்கனி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு மாடசாமி என்கின்ற சந்திரனும் சேது ரகுநாதன் உள்ளிட்ட PI சாமிநாதனின் நட்புகள் மணிவிழா நாயகனையும் நாயகியையும் நெஞ்சம் நிறைந்த மகிழ்வுடன் வாழ்த்தி பேசினார்கள். மேலும் தனது தாய் தந்தையின் மணிவிழாவிற்கு வந்திருந்த அனைத்து நல் உள்ளங்களையும் PI சாமிநாதனின் அன்பு மகன் PIS சதீஷ் மன மகிழ்வுடன் வரவேற்று நன்றி கூறினார். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த மணிவிழா நிகழ்வில் அண்ணா தினசரி அனைத்து காய்கனி மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் சந்திரன் மற்றும் தேசிய தமிழர் ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் பொதுச் செயலாளருமான திரு ராமநாராயணன் மற்றும் PI சுவாமிநாதனின் மகள் ஆகியோர் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்திய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த அறுசுவை உணவு அளவில்லாமல் பரிமாறப்பட்டு ஆனந்தம் அடைந்தனர் என்பது நிதர்சனமான நிகழ்வாகும். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக மணிவிழா அரங்கிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். சாமிநாதன் அவர்களை வாழ்த்துவதில் உங்களை ஒருவனாக பெருமைப்படுகின்றேன். அவருடைய மணிவிழா நிகழ்ச்சியிலே சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அவர் 1980 அறிமுகமாகின்றார். நாங்கள் எல்லோருமே அப்ப கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25-26 வயசு. 45 ஆண்டு காலம் என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய குடும்ப உறுப்பினர் என்று சொன்னால் அது திரு சாமிநாதன் மாதிரி ஒரு நட்பு என்பது எல்லைகளை கடந்த ஒரு கடல் அலை என்றுமே ஓயாது. அன்பு என்பது
அலைகளை போல வந்து கொண்டே இருக்கும், திரும்பச் செல்லும், ஆனால் மீண்டும் கரையை தொடும். அப்படிப்பட்ட அந்த கடல் அலையை போல எங்களுடைய பாச படைப்பை எந்த சக்தியாலும் எந்த காலகட்டத்திலும் எங்களை பிரித்து பார்க்க முடியாது. எங்களுக்கு சில கருத்துக்கள் வரும், ஆனால் அது ஏற்புடையாக இருக்குமே தவிர எதிரானதாக இருந்ததாக வரலாறு கிடையாது. அவர் கேரளாவை சேர்ந்த ஒரு பகுதியில் இருந்து, ஒட்டிக்குளங்கரை என்கிற ஒரு பகுதியிலே இருந்து அவர் அந்த பகுதியிலே RSS பணிகளை செய்து அதற்கு பின்னால் கோவையிலே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், பல்வேறு விதமான போராட்டங்கள், என்னை இந்த RSS இருக்கின்ற ஒரு இயக்கத்தில் என்னை இணைத்ததில் மிகப்பெரிய பங்கு நம்முடைய பெரிய அவர்களுக்கும் சாமிநாதன் அவர்களுக்கும் தான் சரி. நான் வந்து ஏதோ ஒரு வழி தவறி நான் போயிருக்கேன். எனக்கு புகைப்பிடிக்கிற பழக்கமோ அல்லது ஏதாவது போதை வசதிகள் பயன்படுத்துறதோ இந்த மாதிரியான எண்ணங்கள் எழுத்தர்களாக இருக்கக்கூடிய நமக்கு வரலாம். ஆனா இந்த ஒரு நல்ல இயக்கத்துல என்னை சேர்த்துக்கிட்டதுனால எனக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த பழக்கம் வந்ததில்லை. ஆக ஒரு நல்ல பண்புள்ள ஒரு இயக்கத்திற்கு என்னை அழைத்து சென்ற சாமிநாதனை முதல்கள் நான் வந்து நன்றி கூறி பாராட்டுறேன். இரண்டாவது விஷயம், அவர் ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்காரு, கேரளாவில் இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம குமாரி அம்மா அவங்க பையன் சதீஷ் கையில தூக்கிட்டு வருவாங்க. நாங்க போய் அவங்களை பார்க்கும்போது கண்களில் அவங்க கண்ணீர் வரும். ஏன் அப்படி? எல்லாருக்குமே குழந்தை இருக்கு, எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு, எல்லாருக்குமே சொந்தமா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு சில குடும்பங்கள் மட்டும் தன்னை வருத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த தர்மத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை தவிர வேற எதுவும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, காலையில போனோமா, கடைக்கு போனோமா, 10 துண்டை வித்தோமா, காசு பார்த்தோமா, வீட்டுல வந்து தூங்கலமான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துட்டு கஷ்டமான சூழ்நிலை. இன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 ரூம் இருக்கும். 6 பேர் 8 பேர் அங்க படுத்துட்டு இருக்கோம். யார் யாரை பிடிச்சிட்டு படுத்திருக்காங்க தெரியும், யார் நாட்டு மேல படுத்திருக்கான்னு தெரியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. சாப்பாடு அவருக்கு இல்லை. அது பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சொன்னா மீன் வச்சுட்டு சாப்பிடாதான்னு சொல்லி பின்னாடி கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கி திங்கிறது எங்களுடைய வாழ்க்கை. எங்களுக்கு அதுதான் பழக்கம். ஏன்னா எல்லா குடும்பங்களும் எங்களுடைய குடும்பமா நினைக்கிறதுனாலதான் எங்களால வாங்கி சாப்பிட முடியும். யாரோ ஒரு கொடுக்குறேன்னு நாங்கள் வாழும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில காலங்காலமா எங்களோட பயணிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, அந்த குழந்தையா இருக்கக்கூடிய சதீஷை அன்னைக்கு நான் எப்படி பார்த்தோம், அந்த குழந்தையினுடைய கண்ணில் எப்படி பார்க்கிறோம், அதே சூழலை இன்றைக்கு வரைக்கும் சதீஷன் இருப்பாங்க. இந்த தம்பி சொன்னாங்க, அப்பாவுக்கு ஒரு நிகழ்ச்சி, அப்பா அதை விரும்ப மாட்டாருப்பா, மாமா நீங்க தான் அவருக்கு ஏதாவது ஒரு பண்ணணும், ஒரு நிகழ்வு பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி கூட எனக்கு அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அவ்வளவு சொல்லப்போம். ஆனா என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்னன்னா, இவரை போல இருக்கக்கூடியவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கும் இறைவனுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்னு மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஆகவே நான் சில பேர் எல்லாம் அழைக்கிறதுக்கு போனேன். சில பேர் சொன்னாங்க, அழைப்பு நீங்க கொடுக்குறீங்க, ஏன் அவருக்கு பேர் கேட்டாங்க. அப்ப சொன்னேன், சாமிநாதன் அவருக்கு மனிதனான்னு சொல்லி அவர் கூப்பிடுறதை விட அவருடைய நண்பனாக இருந்து நான் அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். இதுதான் எனக்கு கிடைத்த வாய்ப்பு. ஆக சாமிநாதனுடைய வாழ்க்கையில ஏற்றங்கள், இறக்கங்கள், கவலைகள், துன்பங்கள் எது இருந்தாலும் கடைசி வரைக்கும் குமாரி என்கின்ற செல்விய நான் முதல்ல பார்த்து இப்போ சொல்றேன், இன்னும் நல்லா இருக்குங்களான்னு கேட்க அதே வார்த்தை இப்பொழுது உள்ளே வந்த போதும் அதே வார்த்தை என்று சொன்னால், இது போன்ற ஒரு குடும்ப பிழைப்பை நான் சந்திப்பது என்பது நிறைய விஷயம் சந்திச்சது. அதுல சாமிநாதன் சொல்றார். ஆகவே இந்த சாமிநாதனுடைய இந்த மணிமலா நிகழ்ச்சியை பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்துணை குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவர் மேல் பாசம் கொண்டு
அத்துணை நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதில் ஒருவர் தான் இந்த அமிர்தலிங்கம் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் அரசு வேலையில் இருந்தாலும் கூட இந்த தர்மத்தின் பணிக்காக இருந்து வீரத்துறை ராமகோபாலன் அவருடைய 4 ஆண்டு காலம் பயணித்து முழுநேர ஊழியராக இருந்து இப்பொழுது சமுதாயத்திற்கு ஆற்றி வருகின்ற திரு அமிர்தலிங்கம் அவர்களை, சாமிநாதன் அவர்களை வாழ்த்தும்படி அன்போடு சொல்லிட்டாரு. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போரில் தர்மத்தினுடைய பக்கத்தில் இருந்து போராடிய ஒரு போர் வீரன் சாமிநாதன் அவர்களுக்கு அவருடைய இந்த 60வது பிறந்த நாட்களாகவும் மணிவிழா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறதுக்கு வாழ்க்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறைவனுடைய கருணையினால இந்த தம்பதியினரும் இவருடைய குடும்பத்தாரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற அத்தனை பேரும் இறைவனுடைய கருணையினால நலவுடனும் வளவுடனும் எதனுடன் வாழ்வாங்கு வாழ எல்லா நல்ல இறைவன் அறிவுறுவானாக என்று சொல்லி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் வாழ்த்துவதற்கு மையத்தில் இருந்தால் ஒரு நிகழ்ச்சியும் வணங்கி என்னுடைய வாழ்த்து செய்தி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாட தெரியும் அப்படிங்கிற மட்டும் கேள்வி. நான் பாடுறதுக்கு தயாராக இருக்கேன். 2 வரி தெரியும், எனக்கு 5 வரி தெரியும், எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு மலையாளம் தான் தெரியும். எனக்கு மலையாளம் தான் தெரியும் சொல்லி பேசுறது பாடுவது ரொம்ப கஷ்டம். அதனால திறமையா அழகா நம்ம அழைத்து பேர் பாடி 2 சிறுவர்களுக்கும் அடுத்தது எனது அருமை நண்பர் திரு பி.ஐ. சாமிநாதன் அவர்களும் அவரை துணைவியார் அவர்கள் குமாரியக்கா அவர்களும் எனக்கு கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக தான் தெரியும். அதற்கு முன் பார்ப்போம், பழகுவோம், பேசுவோம். நெருங்கி பழக்கம் 20 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 14 நாட்கள் நான் அவர் கூட பயணித்தேன். காசி முதல் அயோத்தி வரை என்னை அழைத்து சென்று அத்தனை கோயில்களையும் காட்டிய பெருமை சாமிநாதன் கொண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் யாராவது அழைச்சி போனோம், அப்புறம் அழைச்சி போயிட்டார். நான் எப்போ பார்ப்போமே எனக்கு தெரியாது. ஆனால் காசி வரைக்கும் போய் அயோத்தி சிம்லா வரைக்கும் கூட்டிக் கொண்டு போய் தரிசனம் பண்ண கடந்த ஆண்டு கூட போயிட்டு வந்தாரு. அவருடைய ஆண்டவருக்கு தொடர்புகளுக்கு நிறைய உண்டு. அதனால பயன்படுத்திக்கலாம் போக முடியும். 60 அவர் அகவை என்பது ஆண்டவர் கொடுத்தவர். ஏன் கொண்டாடுறோம்னா எல்லா பிள்ளைகளையும் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம நிறைஞ்சி இருக்கணும். குழந்தை குட்டிய பேரன் பேரையோட நிறைஞ்சி இருக்கணும். எல்லா செல்வம் பெற வேண்டும். ஆள்போர் வளர்ந்து அருகுபோர் தொடர்ந்து பால்போர் சிறந்து பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழ வேண்டி வாழ்த்தி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதுதான் எங்களுடைய அப்பா. இது 45 வருடங்களுக்கு முன்பாக இருந்த பாடல். அதில் ஒரு சில வரிகள் மட்டும் நம்ம பாடிடுறோம். கூட சேர்ந்து பாடினா இன்னும் நல்லா இருக்கும். இல்லைன்னா பாட முடியலனாலும் தப்பு இல்லை. சந்தனம் எங்கள் நாட்டின் பொழுதி சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம் சிறுவரனை வரும் ராமனே சிறுவரனை வரும் ராமனே கோவிலை போலே உடல்கள் புனிதம் மாதரனை வரும் உபகாரி சிங்கத்துடனே விளையாடிடுவோம் ஆகினம் எங்கள் அன்பு தாய் காலையில் ஆலய மணிகள் முழங்கும் கிளிகள் கண்ணன் பெயர் பாடும் சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம் சிறுவரனை வரும் ராமனே சிறுவரனை வரும் ராமனே. வாழ்த்துக்கள். சாமிநாதன் அவர்கள் அன்றைக்கு இன்றைக்கும் அதே பொருள் அதே தொழில் கொண்டு வந்தார். ரொம்ப சந்தோஷம். அனைவரும் அது ரொம்ப சிரமப்படுறாருன்னா மாலை ஈரத்தையும் கண்டிக்கலாம். ஒன்று தப்பு அன்புக்குரிய குடும்பங்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, திரு நாராயணஜி அவர்கள் இந்த ஒரு ஏற்பாடு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. இப்போ அது மாறி மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கு. இது என்ன பண்ணுறாருங்கிறது என்கிட்ட ஒன்றுக்கு சொல்லலை. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. முந்தானால் வரைக்குமே என்ன ஏதோ நடக்குதுங்கிறது மட்டும் தெரியும். ஆனால் எனக்கு சரியாக புரியல. முந்தானால் மார்க்கெட்டுக்குள்ளார ஒரு பத்திரிகை கொடுக்கும்போது தான் எனக்கு தெரியும். சேவனம் வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுறாரு. அந்த மெசேஜை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கே தெரியாது. என் பத்திரிகை அடித்து அண்ணன் கொடுத்துட்ருக்காரு. திருமணம் செய்து கேட்டேன். ஆனால் அது யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் தெரியலன்னா அது தெரியலன்னு போயிட்டேன். திருப்ப பையனை கூப்பிட்டேன். அப்பா அண்ணன் பத்திரிகை கொடுத்துருக்காரு நாராயணன், என்ன நடக்குன்னு எனக்கு நீயும் சொல்லலை அப்படின்னா. ஆனால் இதோட மூல காரணம் எங்கிருந்து வந்திருக்குன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சது. அண்ணன் நம்மளோட கூட இல்லாட்டின்னு அவர் கொஞ்சம் வெளியூரில் இருக்கார். சிவலை அண்ணன் நாராயணஜி எம்மா மகன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாங்கிறது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி சந்தோஷம். ஆனால் இவ்வளவு பிரச்சனை இருந்தும் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க பாருங்க, என் புள்ள, என் மருமக, என்னோட இன்னொரு மருமக, இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்படி அமைக்கி மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. யாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க மேலே கொஞ்சம் கோபம், நேரத்துக்கு கோபம் வந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, சொல்லவே. அது ஓகே, நல்ல விஷயம், நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும். இந்த விழாவானது எனக்கு மட்டும் நடக்கக்கூடிய விழா அப்படிங்கிறது அல்லாம வருங்காலத்தில் ஒரு குழந்தைகளுமே அவங்க தாய் தகப்பனுக்கு இதே மாதிரி விழா பண்ணணும் அப்படிங்கிறதுல இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு நான் பண்ணினேன், நல்ல முறையாக பண்ணி எங்கள் அம்மாவுக்கு பண்ணும்போது எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இப்போ எனக்கு பண்ணும்போது என் பையனுக்கு ஒரு சந்தோஷம், பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம், என் பேர பேர்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க இது எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அவங்க நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசில் அது அப்படியே பதிவாகும். அது ஒரு புஸ்தகத்தில் நம்ம எழுதி வச்சோம்னா அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி அவங்களுடைய மனசில் அது அப்படியே பதிவாகும். அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு நேரத்தைக்கு பழக்கம் அல்ல. இவருடைய பேரு சம்பத் குமார்.
அண்ணன் ரமேஷ் தம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 45 வருஷம் இருக்கு. நாங்க எல்லாரும் ஒரே ரூம்ல படுத்து ஒரே ரூம்ல சாப்பிட்டு, சாப்பாடெல்லாம் இருக்காது, கல்யாணம்லாம் இல்லை, பக்கத்துல வீட்டுக்காரங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா பக்கத்து வீடு நாங்க எங்களுக்கு அவசரம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட நாங்க எல்லாருமே பழக்க வழக்கம். அப்போ நாங்களும் சின்ன பசங்க, ஒரு 20-22 வயசு 20 வயசு கிட்ட இருக்கும். எங்க போனாலும் ஒன்னா போவோம், ஒன்னா வருவோம். ராத்திரி பகல் பார்க்காம ஒரே மாதிரி போயிட்டு ஒரே மாதிரி வருவோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நண்பர்களாக இருக்கோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாச்சு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, தப்பு. நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கோம். எங்களுக்கெல்லாம் வயசு ஆகாது. ஏன்னா சமுதாய வேலை செய்யக்கூடியவங்களுக்கு யாருக்குமே வயசு ஆகாது. அந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் சிந்தனை இருக்கிற யாருக்கும் அந்த ஏஜுங்கிறது ஏறவே ஏறாது. நிறைய பேர் ஓடி போறாரு, ஃப்ளைட் ஏறாரு, படிக்கட்டு அவ்வளோ பெரிய படிக்கட்டு ஏறாரு, அவருக்கு வயசாக எல்லாரும் 74 வயசு 75 வயசு சொல்லுவாங்க. அவர் இன்னும் 25 வயசு பிராயத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி நாங்களும் 25 வயசு பிராயத்திலேயே தான் இருக்கோம். முடிவுன்னா கொஞ்சம் வெள்ளையாக வெறுப்பாக இருக்கும். அப்படி அல்ல, 2:45 எழுந்திரிச்சு மார்க்கெட் போயிருந்தேன். ஒரு 12 மணி வரைக்கும் வேலை செய்ய சொன்னாலும் செய்வேன். திரும்பவும் ஏதாவது வேலை இருந்தால் அந்த வேலையை செய்வேன். ஏன்னா மன தைரியம் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கு சங்கம் மூலியமா ஒரு மன தைரியம், ஆத்ம தைரியம். எங்க போனாலும் எது இல்லைனாலும் சாப்பிடலனாலும் ஒரு வாரம்ல 3 நாளாவது சாப்பிடாமல இருந்தாங்க. நாங்கெல்லாம் குறைஞ்சது 2 நாள் 3 நாள் சோறை சாப்பிடாம பல ஊர்களுக்கு அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் சில இடங்கள்ல கிடைக்கும், சில இடங்கள்ல கிடைக்காது. அப்படியெல்லாம் கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டது அத்தனை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அப்போ கூடி நாங்கள் யாரும் நட்பை கலங்கப்படுத்தி அந்த நட்பிலிருந்து பிரிஞ்சு போகல. இன்னைக்கு நிறைய நட்புகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, யாருடையும் சொல்லலை. நான் சொல்றதுக்கு நான் வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு முக்கியமாக சொல்றேன், எல்லாத்துக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட வாழ்க்கையில் நான் எவ்வளவு நாளாக இருந்திருக்கு, எங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு, அவங்களாம் வந்தாங்கன்னு எனக்கு சந்தோஷம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிகழ்ச்சி எந்த விதமான குறையும் இல்லை. 10 பேர் என்ன கூப்பிட்டுருக்காங்க, 10 பேர் வந்திருக்காங்க, அதுவே பெரிய விஷயம் தான். நாளைக்கு இது வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகவல்படுது, ஒவ்வொரு வீட்டிலையுமே இந்த மாதிரி நிகழ்வு செய்யணும். அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 50 வயசு தாண்டி எல்லாம் 60 வயசு தாண்டியாச்சுன்னா அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இடத்துல ஆசிரமங்கள்ல கொண்டு போய் விட்டுட்டு மருமகனால பார்க்க முடியல, பிள்ளைனால பார்க்க முடியல, மகனால பார்க்க முடியல, பெத்த பிள்ளைய பார்க்க முடியல. காலகட்டத்தில் எங்க பிள்ளைகளை நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. எங்களை மாதிரியே இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய் தகப்பனையுமே அவங்கவுங்க குழந்தைய நல்லா பார்க்கணும். யாரும் தயவு செய்து தாய் தகப்பனை அவாய்ட் பண்ணாதீங்க. எந்த கஷ்டம் வந்தாலுமே ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாவது அந்த தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் ஒரு கூட வச்சு காப்பாற்றணும். அதுதான் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசாக இருக்கும். நாம வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு இல்லாம இருக்கிற காலத்தில் 10 பேருக்கு நன்மை செஞ்சுட்டு நம்ம இருந்தீங்கன்னா அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது, நம்மளோட மனசுக்கு நல்லா இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். யாருக்காவது தனக்கு இல்லாட்டி பிறருக்காவது உபகாரமாக இருக்கிற ஒரு மனுஷன். என்னோட மார்க்கெட்ல இருந்து நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, வாங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அத்தனை பேருக்குமே ஒன்னே ஒன்று சொல்றோம், இந்த 60 வயசுங்கிறது ஒரு வயசு அல்ல, மனிதனாகிறது ஒரு விழா அல்ல. இது ஒரு எடுத்துக்காட்டு, வரக்கூடிய குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். தாய் தகப்பனுக்கு எந்த மாதிரியான ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணணும், அப்பா அம்மாவை எப்படி மதிக்கணும், அப்பா அம்மாவோட காலத்தோடு கும்பிட்டு எப்படி போகணும், அந்த ஒரு வகையில் என்னோட மனைவி பெரிய ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா என் குழந்தைய தொடர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருந்து 2 பேருமே
அம்மாவோட காலத்துக்கு கும்பிடுவாங்க. ஏன்னா என்னோட காலத்துக்கு நானே இருக்க மாட்டேன். நான் எங்கேயாவது தோட்டமாக போய் சுற்றிட்டு இருந்தேன். இன்னைக்கு வரைக்குமே அவங்க காலேஜ் முடிகிற வரைக்கும் அந்த வேலை செஞ்சாங்க. அந்த புண்ணியம் அவங்களுக்கு கேரண்டியே கிடைக்கும். 100% அது சரியா இருக்கும். அதனால ஒவ்வொரு குழந்தையும் அந்த மாதிரி இருக்கணும். அதோட 2 வரி கவிதையை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தமிழ் எல்லாம் தெரியாது, நான் மலையாளம் படித்தவங்க. 2 வரி மட்டும் சொல்றேன். என்னை இயன்றெடுத்த என்னருமே தாயகமே, கண்ணை திறந்து விடு, கட்டளை இட்டு விடு, உன்னைத்தான் படித்து உயிரை கொடுத்தேனும் மண்ணை காத்து உந்தன் மகுடம் போட்டிடுவேன். இரவில் உதிக்க செய்தி இகழும் பொருளாயாக்கி பரவி தேடியறையும் பண்பினை விரும்பி ஊட்டி துறவியின் நிலை அமர்த்து தூக்கியோர் இடம் அமர்த்து என்னையும் காத்து என்னுடைய குடும்பத்தையும் காத்து எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானை வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நண்பர் 1 நிமிஷம் அமர்தலைகள்னு பேசுவார். அவர் பேசுறதுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. அவர் பேசுறேன், அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமாக. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உணவு ஏற்பாடு இருக்கிறனால அதை பண்ணிக்கலாம். சில பேருக்கு இன்றைக்கு மாலை 5 மணிக்கு இதே அரங்கத்தில் 123வது காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி இங்கே நடக்குது. அந்த நிகழ்ச்சிகளுக்கும் இருந்து மகிழ்ச்சி சிந்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மணி விழா நிகழ்ச்சிங்கிறதுனால அவருடைய நிகழ்ச்சியை வந்து சாயங்காலமாக நாங்கள் மாற்றிட்டோம். இந்த அரங்கை புக் பண்ணும் போதே காலை நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால நாங்கள் மாலையில் புக் பண்ணியிருக்கிறோம். அவசியம் நேரம் கொடுத்து அதில் இருக்கிறோம். வாழ்த்துக்கள். இந்த மணி விழாவில் கலந்து கொள்வதற்கு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். எனது அருமை சகோதரர் PI சாமிநாதன் 60 வயதை என்று தொட்டு
மிகவும் சீரும் சிறப்புமாக அவர்களுக்கும் குமாரி அக்கா அவர்களுக்கும் இங்கே நமது பேரூர் பட்டீஸ்வர பெருமானும் பச்சை நாயகி வெள்ளிங்கிரி ஆண்டவனும் மனோன்மணி அம்மாவும் மருதாசலமூர்த்தியும் மருதாம்பிகையும் வனப்பத்திரகாளி தாயும் பன்னாரி அம்மையும் கோவையிலே குடிகொண்டிருக்கும் கோணியம்மனும் தண்டுமாரி அம்மனும் காரமண ரங்கநாத பெருமானும் துணை இருக்க அத்தனை செல்வங்களும் அவர்களுடைய மகன்களும் மகள்களும் மருமகனும் மருமகள்களும் பேர குழந்தைகளோடு நிறைந்து மற்றிருந்த சொந்தம் சகாக்களோடு நம்முடைய அமைப்பு சார்ந்த பேர சகாக்களோடு அவருக்கும் இந்த மணிவிழா கொண்டாடிய வந்தவர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்று போல் என்றும் வாழ இறைவனை வேண்டி இந்த சந்தோஷம் என்றென்றும் அவர்களுக்கு நிலைக்க வேண்டும். அந்த அருளாசி ஆண்டவன் நிறைய அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய மக்கள் பேரன் பேத்தி வம்சாவளியும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய ஆருயிர் நண்பர் பிஐ சாமிநாதன் குமாரி தம்பதியருக்கு இந்த மணிவிழா நாளிலே கோவை மாநகர அனைத்து காய்கனி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்து தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காத்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தம்பதியர்கள் நீடூழி வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை குடும்பத்தாரின் சார்பிலும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் விருத்தாக்கி கொண்டு கொள்கிறேன். வணக்கம். நான் சாமிநாதன் அவங்களோட பொண்ணு, பேர் சஜிதா. இன்னைக்கு எங்கள் அப்பாவோட 60வது மணி விழா பிறந்த நாள். இதை வந்துட்டு ஏற்பாடு பண்ண எல்லா மார்க்கெட் சங்க உறுப்பினர்களுக்கும் எங்கள் அண்ணன் சஜித்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வச்சாங்க அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக எல்லாரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் எல்லாரும் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து மார்க்கெட் சங்க உறுப்பினர்களுக்கும் இதை ஏற்பாடு பண்ண அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அப்பா எப்பவும் இதே மாதிரி எல்லா கௌரவத்தோடவும் சந்தோஷத்தோடவும் இருக்கணும் அப்படிங்கிறது, நீடூழி வாழணும் அப்படிங்கிறது எங்களோட எல்லாரோட விஷஸ். அப்பாக்கு சஜிதாவோட அப்பா எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே தெரியும். எனக்கு அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு குறைய அவர் என்றைக்குமே வச்சதில்லை. எனக்கு ஒரு அப்பாவாக தான் பார்க்குறேன். அவருக்கு வாழ்த்த வயதில்லை, ஆனால் வணங்குகிறேன். இப்போ இருக்க மாதிரி எப்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னுடைய பெயர் சாமிநாதன். நான் சாய்பாபா காலனி அண்ணா மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து வருகிறேன். எனக்கு 60 வயதாகிவிட்டது. எனது நண்பர்களும் என்னுடைய குழந்தைகளும் அனைவரும் மார்க்கெட் நண்பர்களும் மார்க்கெட் தலைவரும் திரு ராமநாராயணன் சந்திரன் அவர்களும் எல்லாரும் இணைந்து இந்த மணி விழாவை எனக்காக அவர்களுடைய செலவில் அவர்களுடைய அன்போடு கூடி ஆதரவோடு கூடி எனக்காக செய்திருக்கிறார்கள். வந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.